Hello everyone, Selenium Java beginners tutorial பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு day 18. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து how to click an element without finding it. இன்னைக்கு நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக எடுத்திருக்கிற அப்ளிகேஷன் வந்து ORMHRM. இதுல இந்த லாகின் பட்டனை வந்து ஃபைண்ட் பண்ணாம அதை எப்படி கிளிக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட லாஜிக் பார்த்துடலாம். இந்த 3 பட்டன்ஸ்ல more tools, developer tools வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த லாகின் பட்டனை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதெல்லாம் அட்ரிபியூட்ஸ், இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது டேக் நேம் அண்ட் ப்ளூ கலர்ஸ்ல இருக்கிறது அந்த அட்ரிபியூட்டோட வேல்யூ. எந்த ஒரு வெப் எலிமெண்ட்டுக்கு டைப்புங்கிற அட்ரிபியூட்டுக்கு சப்மிட் அண்ட் வேல்யூ இருக்கோ அந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணாமலே கிளிக் பண்ண முடியும். ஸோ இதை இப்போ கோட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோடோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். Chrome browser யூஸ் பண்ணுறதுனால Chrome டிரைவர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் implicit weight யூஸ் பண்ணுறோம். தென் URL வந்து கெட் பண்ணுறோம். யூசர் நேமுங்கிற எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணி அந்த எலிமெண்ட்டுக்கு வந்து அட்மின்ங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். தென் பாஸ்வேர்டுங்கிற எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணிட்டு அதே எலிமெண்ட்டுக்கு admin 123ங்கிற வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? பாஸ்வேர்டு. ஓகேவா? நம்ம வந்து லாகின் பட்டனை ஃபைண்ட் பண்ணல, பாஸ்வேர்டுங்கிற எலிமெண்ட்ல இருந்து டாட் சப்மிட். சப்மிட்னு செலீனியம் கிட்ட ஒரு இன்பில்ட் மெத்தட் இருக்கு. அந்த சப்மிட் மெத்தடை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த சப்மிட் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த சப்மிட் வந்து அந்த வெப் பேஜ்ல எந்த வெப் எலிமெண்ட்டுக்கு டைப் அட்ரிபியூட்டுக்கு சப்மிட்னு வேல்யூ இருக்குன்னு சர்ச் பண்ணி அந்த எலிமெண்ட்டை தான் கிளிக் பண்ணும். இப்போ பாஸ்வேர்டுங்கிற எலிமெண்ட்ல தான் சப்மிட்டை கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால பாஸ்வேர்டை போய் கிளிக் பண்ணாது. ரீசன், பாஸ்வேர்டுக்கு வந்து டைப்புங்கிற அட்ரிபியூட்டுக்கு சப்மிட்னு வேல்யூ கிடையாது. இப்போ நம்ம டாபிக்கே என்ன பார்த்தோம்? ஒரு எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணாம அந்த எலிமெண்ட் எப்படி கிளிக் பண்றதுன்னு பார்த்தோம். பட் இங்க பாஸ்வேர்டுங்கிறதும் ஒரு எலிமெண்ட் தான். பட் இப்போ பாஸ்வேர்ட்ல இருந்து தான் சப்மிட்டை கால் பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்லான்னு கேட்டா, செலீனியம்ல ஒரு வெப் எலிமெண்ட் மேல பண்ற இன்ட்ராக்ஷனுக்கான மெத்தட்ஸை கால் பண்ணணும்னா ஒரு எலிமெண்ட் கண்டிப்பா தேவை. இப்போ நம்ம லாகின் வெப் எலிமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணல, அதுக்கு பதிலா பாஸ்வேர்ட் வெப் எலிமெண்ட்ல இருந்து லாகின் பட்டனை கிளிக் பண்றோம். இப்போ இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். பாருங்க, லாகின் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்ணணும்னா கிளிக்குங்கிற மெத்தடும் யூஸ் ஆகும், சப்மிட்டுங்கிற மெத்தடும் யூஸ் ஆகும். கிளிக் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த வெப் எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணி தான் கிளிக் யூஸ் பண்ண முடியும். பட் சப்மிட்டுங்கிறது அந்த வெப் எலிமெண்ட் கண்டிப்பாக ஃபைண்ட் பண்ணணும்னு தேவை கிடையாது. இன்கேஸ் அந்த வெப் எலிமெண்ட்டுக்கு டைப்புங்கிற அட்ரிபியூட்டுக்கு சப்மிட்னு வேல்யூ இருந்தால் மட்டும். இப்போ அந்த வெப் எலிமெண்ட் கரெக்டாக லாகின் பட்டனை நான் வந்து ஃபைண்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தா ஒர்க் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகும், அப்பவும் ஒர்க் ஆகும். பட் சப்மிட்டுக்கு அது இல்லாமலும் ஒர்க் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ.